ஆட்சிபீடம் ஏறுவதற்கு முன் ஒரு கதையும் பின் மறுகதையும் தேசிய மக்கள் சக்தியை கடுமையாக சாடியுள்ள நல்லூர் தவிசாளர். யாழில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுக்கு மக்களை அழைத்து வர 25 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்த மாவட்ட செயலகம். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கடமையேற்பு. நாமலின் லண்டன் உரையாடல் ரத்து. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ள கருத்து. லண்டன் விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்ட நாமல். இலங்கையில் நிலவும் மோசமான மருந்து பற்றாக்குறை எச்சரிக்கும் வைத்தியர்கள். யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான விவகாரம் நிர்மாண பணிகளை நிறுத்த உத்தரவு. யாராக இருந்தாலும் சுடுங்கள். அக்குறைகொட இரட்டை கொலையில் முன்னாள் ராணுவ அதிகாரியின் அதிர்ச்சி வாக்குமூலம். விடுதலை புலிகள் குறித்து ஐடிஜேபி அறிக்கை தாண்டிய பொன்சேகாவின் புதிய விவாதம். வடக்கு கடற்பரப்பில் கரையொதுங்கும் ரசாயன கழிவுப் பொருட்கள் அகற்ற துரித ஏற்பாடு. டயஸ்போரா சவால்களுக்கு மத்தியிலும் நாமல் லண்டன் பயணம். அரசாங்கத்தின் ஊழல்களை அம்பலப்படுத்தினார் இந்திக்கு அனுருத்த. மாகாண சபை தேர்தலில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல் ஆணைக்குழு பகிரங்கம். அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு. தொடர்வது விரிவான செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தினை முழுமையாக நீக்குவோம் என்று கூறி ஆட்சிபீடம் ஏறியவர்கள் தற்போது நாட்டை பாதுகாப்பதற்கு பயங்கரவாத தடைச்சட்டம் அவசியம் என்று கூறி வருகின்றனர். அதற்கு நல்லூர் பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிக்கின்றமை கவலைக்குரியது என நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவினை அமுலாக்கம் செய்யக்கூடாது என்றும் தற்போது நடைமுறையில் காணப்படும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்க வேண்டும் என்று அண்மையில் நல்லூர் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தீர்மானம் ஒன்றினை இயற்றியமை தெரிந்த விடயம். குறித்த தீர்மானத்தின் மூலம் அரசு புதிய சட்டத்தினை கொண்டு வராமல் விடப்போவதும் இல்லை, அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கப் போவதும் இல்லை. ஆனால் மக்களினை குரல் வழியை நசுக்குகின்ற இவ்வாறான சட்டங்களுக்கு எதிராக எமது மக்கள் சார்பில் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டியது எமக்கான கடமை. தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரச்சார வீடுகளிலும் பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்குவதாக கூறியிருந்தனர். ஆனால் தற்போது அச்சட்டத்தினை விட கொடுமையான பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவினை கொண்டு வருகின்றார்கள். இச்சட்டம் மூலம் பயங்கரவாத சட்டத்தினை விட கொடுமையானது என்பது நன்கு கற்றறிந்த சட்டத்தரணிகள் மற்றும் கல்வி புலன் சார்ந்தோர் ஆய்வாளர்களால் யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தப்பட்ட கருத்தரங்குகளின் மூலம் வெளிக்கொணரப்பட்டது. அதைவிட குறித்த சட்டம் மூலம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக காணப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையாளர்கள் கவலை வெளியிட்டதுடன் ஜனாதிபதிக்கு கடிதமும் எழுதியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்குவோம் என்று கூறி ஆட்சிபீடம் ஏறிய இவ்வரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் அன்றைய சபை அமர்வின் போது நாட்டை பாதுகாப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என்று கூறியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தாங்கள் ஆட்சிபீடம் ஏறுவதற்கு முன்னர் ஒரு கதையும் பின்னர் மறுகதையும் கதைப்பது தொடர்ச்சியாக இந்நாட்டில் இடம்பெற்று வருகின்ற ஒரு சம்பவம். அந்த வகையில் நல்லூர் பிரதேச மக்களின் வாழ்வியல் மற்றும் உட்கட்டுமான மேம்பாட்டுக்காக செயற்படுகின்ற நல்லூர் பிரதேச சபை எமது மக்களை ஒடுக்குமுகமாக கொண்டு வருகின்ற இவ்வாறான சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்பும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுகளுக்கு பொதுமக்களை அழைத்து வர பேருந்துகளுக்காக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினால் 25,66,885 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு கடந்த மாதம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மேல்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்திற்கான உதவி வழங்கும் நிகழ்வில்
கலந்து கொள்வதற்காக பொதுமக்களை மைதானத்துக்கு அழைத்து வருவதற்காக 11 தனியார் பேருந்துகளை சேவைக்கு அமர்த்தியதாகவும் அதற்காக 2,23,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஜனவரி 16ஆம் தேதி முழு நாடும் ஒன்றாக போதை ஒழிப்பு நிகழ்வுக்காக கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்துக்கு மக்களை அழைத்து வர இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 75 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தியதாகவும் அதற்காக 23,43,885 ரூபாய் கொடுப்பனவு வழங்கியதாகவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக சிவானந்த நிதர்சன் இன்று தினம் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக கடமையேற்றுள்ளார். தெல்லிப்பளை துர்க்க அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கடமையேற்க சென்ற வேளை போலீஸ் நிலையத்தில் மாலை அணிவித்து பொன்னாடி போர்த்து வரவேற்பளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வ ஆவணத்தில் அறிக்கையை எழுதி தனது பணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து சமூக மட்ட அமைப்பினர் மதகுருமார் உள்ளிட்டோர் நினைவு சின்னங்களை வழங்கி அவரை கௌரவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ள இருந்த ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சமூக வலைதள பதிவில் கருத்தூன்றி வெளியிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் போன்ற விவாத மன்றங்கள் தலைமுறைகள் முழுவதும் தைரியமான உரையாடலுக்கும் தர்க்க ரீதியான கருத்து வெளிப்பாட்டுக்கும் அடையாளங்களாக இருந்து வந்துள்ளது. தான் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரையாற்றிய அனுபவத்தை நினைவு கூர்ந்த அவர் இத்தகைய மேடைகள் திறந்த மனப்பான்மையுடன் பரஸ்பர மரியாதையுடனும் அறிவாற்றல் நேர்மையுடனும் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள அரிதான வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஒழுங்குபடுத்தப்பட்ட சில குழுக்களின் அழுத்தம் காரணமாக இந்நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் குடியியல் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையின் எதிர்காலத்துக்கும் உண்மையான நல்லிணக்கத்துக்கும் இத்தகைய சம்பவங்கள் தடையாக அமைகின்றன. முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களை சந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் அவர்களை கேட்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடுகளை கொண்ட குரல்களை மௌனிக்க வைப்பதன் மூலம் ஜனநாயகம் முன்னேற்றம் அடையாது. பல்கலைக்கழகங்கள் பாதுகாக்க விரும்பும் உயர்ந்த இலக்குகளை அது பாதிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். பேட்டனில் உள்ள தமிழ் மாணவ அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து தான் கலந்து கொள்ளவிருந்த உரை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டமை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிக்கையொன்றை வெளியிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் அழுத்தம் காரணமாக கலந்துரையாடல்களை ரத்து செய்ய ஏற்பாட்டுக்குழு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இருப்பினும் நிபந்தனையின்றி அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தன்னை அழைத்ததற்காக இரு நிர்வாகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக நாமல் கூறியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் சங்கத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தளங்களுக்கு அழைக்கப்படும் பேச்சாளர்கள் புத்திசாலித்தனமான மற்றும் விமர்சன ரீதியான பார்வையாளர்களுக்கு முன்னிலையில் கடினமான கேள்விகளை எதிர்கொள்வார்கள் என்று தமது கருத்துக்களை பாதுகாப்பதோடு மாற்று கருத்துக்களுடன் ஈடுபடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விழுமியங்களுக்கு மதிப்பளித்தே தாம் இந்த அழைப்பை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களினால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக இந்த உரையாடல்கள் மற்றும் விவாத அமர்வுகளை ரத்து செய்ய நேரிட்டது வருத்தத்திற்குரியது. மேலும் எதிர்காலத்தில் உரையாடல் மற்றும் விவாதங்களை ஊக்குவிக்கும் ஒரு மன்றத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். அரசாங்க மருத்துவமனைகள் அத்தியாவசிய மருந்துகளின் தொடர்ச்சியான பற்றாக்குறையால் போராடுவதால் மோசமான நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் நிதி நெருக்கடியில் தள்ளப்படுவதாக முன்னணி மருத்துவ சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ரிட்வே ஆர்யா குழந்தைகள் மருத்துவமனை உட்பட பல அரசு மருத்துவமனைகள் இளம் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் முக்கிய மருந்துகளின் நிலையான விநியோகத்தை பராமரிக்க முடியவில்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ குற்றம் சுமத்தியுள்ளார். விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் காரணமாக மருத்துவமனைகள் பெற்றோர்களை தனியார் மருந்தகங்களில் இருந்து மருந்துகளை வாங்குமாறு அதிக அளவில் அறிவுறுத்துகின்றன. இப்படியான சில சந்தர்ப்பங்களில் குடும்பங்கள் ஒரு மருந்துக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டாக்டர் சஞ்சீவா மேலும் கருத்து தெரிவிக்கையில் மருந்தை தனிப்பட்ட முறையில் பெறுவதற்கான அதிக செலவு பல குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு தாங்க முடியாதது. இதனால் சில குழந்தைகள் சிகிச்சையில் இடையூறு ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர். நாள்பட்ட குழந்தை பருவ நோய்கள் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நிலைமைகளுக்கான சிகிச்சைகள் உட்பட சிறப்பு குழந்தை மருத்துவமனைகள் மூலம் வழங்கப்படும் மருந்துகளுக்கும் பற்றாக்குறை நீடிக்கிறது. இந்த சிகிச்சைகளில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அது கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். மேலும் கொள்முதல் தோல்விகள் காரணமாக குழந்தைகளின் உயிர்கள் சமரசம் செய்ய
செய்யப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவசரமாக தலையிட்டு அத்தியாவசிய மருந்துகளின் தொடர்ச்சியான விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத்தின் அனைத்து நிர்மாணப் பணிகளையும் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கும் வரை உடனடியாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நடைமுறையின் ஒரு பகுதியாக திட்ட வரைவு அறிக்கை ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கபில மகேஷ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட 48 ஏக்கர் காணி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் வரவில்லை என்பதை வன பாதுகாப்பு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் முறையான சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபைக்கு சமர்ப்பிக்கும் வரை பணிகளை தொடர முடியாது. சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படுவதற்கு முன்னரே அங்கு நிலத்தை சமப்படுத்தும் பணிகள் நடைபெற்றுள்ளதாக கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து யாழ்ப்பாண அலுவலக அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர். 1980 ஆண்டின் 47ஆம் இலக்கு தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி இத்தகைய திட்டங்களை முன்னெடுப்பது சட்டவிரோதமானதாகும். இதன்படி கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி பணிகளை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் இந்த திட்டம் கட்டாய சுற்றுச்சூழல் அனுமதியின்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி அதனை உடனடியாக நிறுத்துமாறு அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அக்குரேகொடையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் இராணுவ அதிகாரி தற்போது புலனாய்வு அதிகாரிகளிடம் பல்வேறு வாக்குமூலங்களை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் அவர் தெரிவித்த வாக்குமூலம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் தனக்கு வெளிநாட்டிலிருந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்த உத்தரவிட்ட நபர் வழங்கிய அறிவுறுத்தல் தொடர்பிலும் அவர் தகவல் வழங்கியுள்ளார். இதன்போது காரில் இருக்கும் சட்டத்தரணி மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் காருக்குள் வேறு யார் இருந்தாலும் சுட்டுக் கொல்லுமாறு துப்பாக்கிதாரிக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி அக்குரேகுடையில் பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவமானது நாட்டில் சட்டத்தரணிகள் மத்தியில் பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான முன்னாள் ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது காரில் இருக்கும் சட்டத்தரணி மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் காருக்குள் வேறு யார் இருந்தாலும் சுட்டுக் கொல்லுமாறு தனக்கு உத்தரவு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 2009 மே மாதத்தில் முடிவடைந்த இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டம் இராணுவ வெற்றியாக இலங்கை அரசால் கொண்டாடப்பட்டாலும் அதே நேரத்தில் கடுமையான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக சர்வதேச அளவில் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் வெளியிட்ட ஆவணங்கள் அரசியல் மற்றும் ராணுவ தலைமையின் பொறுப்பு குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன. இலங்கை உள்நாட்டுப் போர் 1983ஆம் ஆண்டு தொடங்கி அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையே 26 ஆண்டுகள் நீடித்தது. 2006 முதல் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அரசு முழுமையான ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தது. 2009 மே மாதத்தில் நந்திக்கடல் பகுதியில் நடந்த கடைசி மோதல்களுடன் போர் முடிவுக்கு வந்தது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதில் போர்க்களத்தில் மரணமடைந்தனர். ஐடிஜேபி அறிக்கைகள் 2008 முதல் 2009 காலப்பகுதியில் வடகிழக்கு பகுதியில் நடந்த ராணுவ நடவடிக்கைகளை மையமாக கொண்டுள்ளன. நோ ஃபயர் சோன்ஸ் என அறிவிக்கப்பட்ட பொதுமக்கள் தஞ்சமடைந்த பகுதிகளிலும் கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஐடிஜேபி சர்வதேச சட்டத்தின் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அந்நேர அரசியல் மற்றும் ராணுவ தலைமைகள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருப்பதாக கூறுகின்றது. அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ மீது ராணுவ நடவடிக்கைகளில் நிர்வாக மேற்பார்வை இருந்ததாகவும் காணாமல் போனோர் கட்டாய கைது மற்றும் சித்திரவதை மையங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பங்கு இருந்ததாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. போரின் இறுதி நாட்களில் சரணடைய முயன்றதாக கூறப்படும் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் பிரிவு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக உள்ள குற்றச்சாட்டு ஒயிட் பிளாக் சம்பவம் என்று அழைக்கப்படுகின்றது.
இந்த சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. 2005 முதல் 2009 காலகட்டத்தில் ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா போரின் இறுதிக்கட்ட நடவடிக்கையில் முக்கிய கட்டளை அதிகாரியாக இருந்தார். இந்நிலையிலேயே ஐடிஜேபி ஆனது கட்டளை சங்கிலி அதாவது செயின் ஆஃப் கமாண்ட் வழியாக மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கலாம் என வாதிடுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை மீறல் தொடர்பான அமைப்பு பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. ஆபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இது தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கும் செயல்முறைகளையும் முன்னெடுத்தது. இதன் பின்னணியில் சர்வதேச சுயாதீன விசாரணை அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலையீடு அவசியம் என ஐடிஏபி வலியுறுத்துகின்றது. இலங்கை அரசு இவ்வாறான குற்றச்சாட்டுகளை மறுத்து பொதுமக்களை விடுவிப்பதே தனது இலக்கு எனவும் விடுதலை புலிகள் அமைப்பு பொதுமக்களை மனித கவசமாக பயன்படுத்தியதாகவும் வாதிடுகின்றது. போர் முடிந்த பின்னர் சரத் பொன்சேகாவின் கருத்துக்கள் பலமுறை மாறியுள்ளன. இந்நிலையில் ராணுவம் தலைமையை முழுமையாக அளிக்க விரும்பியதாகவும் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் என்று வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்திருப்பார் என்று அவரது கூற்று சரணடைவு வாய்ப்பு இருந்ததா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. பொன்சேகாவின் சமீபத்திய கருத்துக்களை பல்வேறு எதிர்வினைகள் ஏற்படுத்தியுள்ளன. தமிழ் அரசியல் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது போர்க்குற்ற விசாரணைக்கு புதிய திசை அளிக்கலாம் என கருதுகின்றன. எனினும் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் அரசியல் நோக்கத்துடன் கூறப்பட்ட கருத்துக்கள் என விமர்சிக்கின்றனர். அத்தோடு சர்வதேச அமைப்புகள் புதிய தகவல்கள் சுயாதீன விசாரணைக்கு ஆதாரமாக அமையக்கூடும் என்று மதிப்பிடுகின்றன. ஐநா மதிப்பீடுகளின்படி 2009 இறுதிக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசு இதைத் தொடர்ந்து மறுத்தே வருகின்றது. இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டம் நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகச் சிக்கலான மற்றும் உணர்ச்சிமிக்க அத்தியாயமாகவும் தொடர்கின்றது. ஐடிஜேபி அறிக்கைகள், ஐநா தீர்மானங்கள் மற்றும் சரத் பொன்சேகாவின் மாறுபட்ட கருத்துகள் உண்மை, பொறுப்பு மற்றும் நீதியை பற்றிய விவாதங்களை மீண்டும் முன்னிறுத்துகின்றன. இலங்கையின் நீடித்த சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்காக உண்மையை நிறுவும் சுயாதீன, நம்பகமான விசாரணை மற்றும் பொறுப்பேற்பு செயல்முறை அவசியம் என்பதில் பலரும் ஒருமித்துள்ளனர். அதேவேளை குற்றச்சாட்டுகள், அரசியல்வாதங்கள் மற்றும் மறுப்புகள் ஆகியவை இணைந்து இந்த விவகாரம் இன்னும் தீராத சர்ச்சையாகவே தொடர்கின்றது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் முடிவடைந்ததும் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்கு நேற்று குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வடக்கில் வசிப்பவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வரும்போது சாலை வழியாக பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எனினும் பலாலி விமான நிலைய விரிவாக்கம் முடிவடைந்தது குறித்த விடயம் நடைமுறைக்கு வந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். பலாலி விமான நிலையத்தையும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தையும் இணைக்கும் உள்நாட்டு விமான சேவை இதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படும். விரிவாக்க பணிகள் முழுமையாக நிறைவடைந்தவுடன் பலாலி விமான நிலையம் பெரிய விமானங்களை கையாள முடியும் என்றும் கூறினார். அத்தோடு ஓடுபாதை விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் பலாலியிலிருந்து சர்வதேச விமானங்கள் இயக்கப்படும் என்றும் கூறினார். பலாலி விமான நிலைய விரிவாக்கத்தின் முதல் கட்டம் இந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்குள் நிறைவடையும் என்றும் சுட்டிக்காட்டினார். வடபகுதி கடற்பரப்பில் ரசாயன கழிவுப் பொருட்கள் கரை ஒதுங்கி வருகின்றது. கரை ஒதுங்குகின்ற மேற்படி ரசாயன கழிவுப் பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்துவதற்கு தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஒன்று வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் கேரள கடற்கரையில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் ரசாயன பொருட்களை ஏற்றிய MSC எல்ஷா 3 என்ற சரக்கு கப்பல் கடலில் கவிழ்ந்தது. அந்த விபத்து காரணமாக கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாசடைதல் காரணமாக குறித்த ரசாயன பொருட்கள் தற்போது இலங்கையின் வடக்கின் கரையோர பகுதிகளில் கரையொதுங்கி வருகின்றது. இவ்வாறான பொருட்களை சேகரித்து கரையோரத்தை துப்புரவு செய்வதற்கு தற்போது துரித ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் தற்போது களநிலையில் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கை மாத கணக்கில் நீண்டு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அயோத்தி நகரில் உள்ள சிவ ஆலயத்தின் தலைமை பூசகர் கைசானந்த கிரி மகராஜ் உள்ளிட்ட விசேட தூதுக்குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று நாட்டை வந்தடைந்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று காலை அவர்கள் வருகை தந்துள்ளனர். புதுடில்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு சொந்தமான UL 192 ரக விமானம் மூலம் வருகை தந்த இந்த தூதுக்குழுவில் அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 14 பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க இவர்களை வரவேற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சிவ ஆலயங்களுக்கு இவர்கள் விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது.
மாகாண சபை தேர்தலை ஏன் நடத்தவில்லை என தினமும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல்கள் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களை அறிவுறுத்தும் செய்தியாளர் மாநாட்டிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதோடு தேவையான நடவடிக்கையையும் எடுத்துள்ளது. இப்போதும் அது குறித்து அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியுள்ளோம். விசேடமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் மற்றும் பிரதிநிதிகளும் விரைவில் நாடாளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். குறித்த சட்டத்திட்டங்கள் நிறைவடைந்தவுடன் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிரதிவாதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இன்று ஜனாதிபதி பணிப்பாளர் நாயகம் ஒருவருடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரின் மனைவி இங்கு கருத்து தெரிவிக்கையில், உயர்நீதிமன்றத்திடமிருந்து நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளிப்பதற்காக வந்தோம். அத்துடன் எமது வழக்கு தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றையும் சமர்ப்பிக்க உள்ளோம். 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாமிடம் இருந்து உண்மையில் ஒரு நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதியிடமும் உமக்கு நீதியை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தற்போது நாம் மிகவும் நிர்கதியாகியுள்ளோம். பிள்ளைகளுடன் பல தாய்மார்கள் இருக்கின்றார்கள். 3 அடங்கிய மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் ஒரு நீதிபதி இவர்களை குற்றமற்றவர்கள் என விடுவித்தார். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இவர்களுக்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாகவே கருதுகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தையே நாம் பயன்படுத்துகின்றோம். மேன்முறையீடு செய்து இந்த 12 பேரையும் விடுவிப்பதே எமது ஒரே எதிர்பார்ப்பாகும் என்றும் குறிப்பிட்டனர். நாமல் ராஜபக்சவின் இங்கிலாந்து விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் திட்டமிட்டிருந்த உரைகள் அங்குள்ள தமிழ் மாணவ அமைப்புகளின் அழுத்தம் காரணமாக ரத்து செய்யப்பட்டமையானது இலங்கை எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பத்தரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், நாமல் ராஜபக்சோ சவால்களுக்கு அஞ்சாத ஒரு வீரர் என்றும் எதிர்ப்புகள் எழும் என்று தெரிந்தே அந்த தரப்பினருடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கில் அவர் அங்கு சென்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தகைய எதிர்ப்புகள் நமது தரப்புக்கு புதியவை அல்ல என்றும் இதனை விமர்சிக்கும் சுத்திகரிப்பு படையினர் முதலில் தங்களது அரசாங்கத்தின் தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் சாடினார். அண்மையில் மேரிகம பிரதேச சபை தவிசாளர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணப் பொருட்களை தனது அறையில் பதுக்கி வைத்திருந்தவை அம்பலமாகியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், நாட்டில் இன்று தொழில்துறையினர் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பாரிய அநீதிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் குறித்து கடுமையாக விமர்சித்திருக்கின்ற அவர், ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அடிமட்டம் முதல் அமைச்சரவை வரை பாரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தினார். பழைய விநியோகஸ்தர்களை நீக்கிவிட்டு அரசாங்கத்தின் நெருங்கிய சகாக்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதனால் தற்போது நிர்மாணிக்கப்படும் வீதிகள் தரமற்றிருப்பதாகவும் அவை குழிவிழுந்தும் காணப்படுகின்றது. மேலும் தரமற்ற நிலக்கரி கொள்முதல் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்து அவர், 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த மோசடியை பாதுகாப்பதாக தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரியை விலை குறைவு என்ற போர்வையில் இறக்கிக் கொண்டு வருவது மின் உற்பத்தி நிலையத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் உணரவில்லை என்றும் இந்த தவறை மறைக்க முயல்வோர் எதிர்காலத்தில் சிறை செல்வதை தவிர்க்க முடியாது என்றும் எச்சரித்தார். அரசாங்கத்துக்கு நிதி வழங்கிய பெரும் வர்த்தகர்களின் பிடியில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை சிக்கியுள்ளதனால் அரிசி மாஃபியா மற்றும் கொள்கலன் மோசடிகளை தடுக்க முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்துள்ளதனால் தங்களுக்கு கிடைத்துள்ள இறுதி சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் இதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கிராம மட்டத்தில் இருந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழல் தடுப்பு ஆணைக்குழு மற்றும் CID ஆகியன தற்போதைய அமைச்சர்களின் ஊழல்கள் தொடர்பிலும் உடனடியாக விசாரணை நடாத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.